அனைவருக்கும் அன்பு வணக்கம். கர்நாடக மாநிலத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக தற்போது பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் காவிரி நீர் விவகாரம், மேகதாது அணை விவகாரம்னு முக்கியமான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் அந்த மாநிலத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது எந்தெந்த ஆங்கிளில் பார்க்கப்படும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தான் புரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த சம்பவத்தில் நடந்தது என்ன? அந்த 3 தமிழர்களை வனத்துறை அதிகாரிகள் சுட்டதினுடைய பின்னணி என்ன? வனத்துறை அதிகாரிகள் சொல்வது என்ன? இந்த பக்கம் இறந்தவர்களினுடைய குடும்பத்தார் சொல்வது என்ன? பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூர் அப்படிங்கிற தாலுக்காவை சேர்ந்த பகுதியில் தான் இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. முதல்ல நாம் சம்பவத்தை பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதில் ஹனூர் தாலுக்காவில் இருக்கிற மரியமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமம் காவிரி வனவிலங்கு சரணாலய வனப்பகுதியை ஒட்டி அமைஞ்சிருக்கு. அங்கே ஒரு ஷாக்கியா அப்படிங்கிற ஒரு வனப்பகுதி இருக்குது. சம்பவம் நடக்கிற நாள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 14ஆம் தேதி இரவு. சொல்ல போகணும்னா ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது சம்பவம் நடக்கிறது ஆகஸ்ட் 15ஆம் தேதி. ஆகஸ்ட் 14ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஷாக்கியா வனப்பகுதிக்குள்ள ஒரு சிலர் மான் வேட்டைக்காக போயிருக்கிறாங்க அப்படின்னு வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்ததாக சொல்லப்படுது. அப்போது அதுக்காக தேடுதல் வேட்டையும் அந்த உள்ளுக்குள்ள ஒரு கண்காணிப்பு பணிக்காகவும் ஒரு 7 பேர் ஒரு 7 வனத்துறை அதிகாரிகள் உள்ள போயிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல். இப்போது உள்ளே போயிட்டு பார்க்கும் பொழுது அங்கே ஒரு 4 பேர் மான் வேட்டையில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும், அங்கே போன இந்த வனத்துறை அதிகாரிகளுக்கும் அந்த கும்பலுக்கும் நடுவில் ஒரு மோதல் நடந்திருக்கு, துப்பாக்கி சூடு மாதிரியான மோதல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வனத்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிற விஷயம். அப்படி மோதல் நடக்கும் பொழுது, அதாவது மான் வேட்டையாட சென்றவர்கள் சுட்டதில் ஒரு வனத்துறை அதிகாரி காயமடைந்தார். அதற்கு பதில் தாக்குதல் நடத்தும் விதமாக வனத்துறை அதிகாரிகள் சுட்டதில் 3 பேர் இறந்து போகிறாங்க, ஒருத்தர் படுகாயமடைகிறார். இப்போது இந்த 3 பேர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இதில் 3 பேரும் தமிழர்கள். அந்த தமிழர்கள் யார் யார் எந்தெந்த ஊரை சேர்ந்தவர்கள் அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கிற ஜெகநாத தொட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த அந்தோணிசாமி, 50 வயதான அந்தோணிசாமி ஒருத்தர். மரியமங்கலம் கிராமத்தை சேர்ந்த ஜான்ரோஸ் பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தர், 42 வயது அவருக்கு. லாசர் தொட்டி அப்படிங்கிற இடத்தை சேர்ந்த குமார் அப்படிங்கிற ஒருத்தர், 33 வயதான குமார். இவங்க 3 பேரும் தான் இறந்து போனவங்க. இதில் கூட போன இன்னொருத்தர் படுகாயமடைஞ்சார்னு சொன்னேன் இல்லையா, அவர் மரியமங்கலம் கிராமத்தை சேர்ந்த 48 வயசான மகிமைதாஸ். இவர் இப்போதைக்கு மைசூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த இறந்து போன 3 பேரினுடைய உடல்களும் தற்போதைக்கு மைசூர் அரசு பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது, கடைசியாக வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது. இப்போது இதில் 3 பேரும் தாக்குதலில், அதாவது இவர்கள் 3 பேர், அந்த 4 பேர் வனத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு பதில் தாக்குதல் நடத்தினதில் இவர்கள் கொல்லப்பட்டதாகவும் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அமைச்சர் தரப்பில் சொல்லப்படுகிற தகவலாக இருக்குது. இதில் எஸ்பெஷலி வனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அவர்கள் சொல்லுகிற தகவல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்தவங்க, இறந்து போனவங்க அந்த 3 பேரும் ஆயுதங்கள் வச்சுருந்துருக்கிறாங்க, அவங்க தாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு பதில் தாக்குதல் நடத்தும் விதமாக நடந்த இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு என்கவுண்டர் சம்பவம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதில் அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருந்தது, மான்கறி இருந்தது அப்படின்லாம் வனத்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் இது தொடர்பாக பேசும் பொழுது பதிவு பண்ணுறார். அப்போது இதுதான் வனத்துறை அதிகாரிகள், வனத்துறை தரப்பில் சொல்லப்படுகிற தகவல். ஸோ மான் வேட்டையாட வந்த கும்பலுக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் நடந்த மோதலில் இந்த மாதிரி ஒரு 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறது தான் வனத்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிற விஷயங்களாக இருக்குது. அப்படியே நம்ம கட் பண்ணால் இந்த பக்கம் பாதிக்கப்பட்ட, அதாவது உயிரிழந்து போனவர்களினுடைய குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதில் எஸ்பெஷலி ஜபஸ்டின் டேவிட் குமார், அதாவது குமார்னு சொன்னேன் இல்லையா, அவரினுடைய மனைவி டோமினோ லியோ மேரி அவங்க ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய உறவினர் ஒருத்தர் பேரை மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க உறவினர் ஒருத்தர் 50 மாடுகள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னும், அவங்க பொதுவாக வனப்பகுதியில் மேய்ப்பது வழக்கம்.
அப்போ அப்படி வனப்பகுதியில் மேய்க்க சென்ற மேய்ச்சலுக்காக போன 50 மாடுகளில் சில மாடுகள் வரலை, அதெல்லாம் வனப்பகுதிக்குள்ளேயே நின்றுச்சு. அப்போது அதை வந்து நைட் அப்படியே விட்டோன்னா நைட் நேரத்தில் சிங்கம், புலி, கரடின்னு இது அதாவது வேட்டையாடி சாப்பிட்றோம். அதனால மாடுகள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால மாடுகளை தேடி சென்று போய் அந்த மாடுகளை மீட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய கணவர் உட்பட அவர் கூட சேர்ந்து சில பேர் வந்து அந்த வனப்பகுதிக்கு போயிருந்தாங்க. போன இடத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு, இப்படி நடந்த இந்த மாதிரி சுட்டு கொண்டுட்டோம் இல்லை சுட்டுருக்குறோம் இப்படிங்கிற விஷயத்த சம்பவம் நடந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த எங்களுடைய கிராமத்தில் வந்து வனத்துறை அதிகாரிகள் சொல்லி இருக்கலாம், சொல்லலை. ஆனால் அவங்க அங்கிருந்து பாடியெல்லாம் ரெக்கவர் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் படுகாயமடைஞ்ச மகிமைதாஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு அதாவது அந்த இறந்து போனவருடைய மனைவி டோமினோ லியோ மேரி அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்போது தொலைந்து போன மாடுகளை மீட்பதற்காக சென்றவர்களை மான் வேட்டையாட வந்தவர்கள்னு கூறி வனத்துறை அதிகாரிகள் சுட்டு கொன்றனரா அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இடத்துல எழுகிற கேள்வி. இப்போது வனத்துறை அதிகாரிகள் சொல்லும் தகவல் உண்மையா, இப்போ இந்த பக்கம் குடும்பத்தினர் சொல்லும் தகவல் உண்மையா? ஏன்னா இவங்க இப்போ மாடுகள் அதை மீட்கிறதுக்காக போனாங்க அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருந்தது, இன்னும் கூடுதலாக மான்கறி இருந்தது, இப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வனத்துறை அதிகாரிகள் தரப்பில் வனத்துறை தரப்பில் சொல்லப்படுது. இதில் அந்த ஒரு 7 வனத்துறை அதிகாரிகள் யாருன்ற விவரத்தையும் அரசு இல்லை வனத்துறை வெளியிட மறுக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் கூட ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்போது நடந்த சம்பவம் அப்படிங்கிறது இதுதான். இப்போது இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது ஒரு உரிய விசாரணை மூலமாக தெரிய வரும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விசாரணை போய்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக மாநில முதல்வர், கர்நாடக மாநில முதல்வர் DK சிவகுமார் அவர்கள் மேஜிஸ்ட்ரேட் சைடில் இருந்து நாங்கள் ஒரு விசாரணை பண்ண சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் ஏன்னா இதில் முரண்பட்ட தகவல்கள் வருது, அதனால் மேஜிஸ்ட்ரேட் தரப்பில் விசாரணை பண்ண சொல்லியிருக்கிறோன்னு அவர் தகவல் சொல்லியிருக்கிறாரு. இந்த பக்கம் வந்து கோரிக்கை வைப்பவர்கள் CBI விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தொகுதியினுடைய MLAவாக இருக்கிற மஞ்சுநாத் அவர்கள் கூட இந்த மாதிரி ஷூட் அவுட் பண்ணுறதுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆர்டர்லாம் எதுவும் வரல, இவங்களா எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியலன்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க. அனுமதி கொடுக்கப்படலை அப்படின்னு அவர் கேள்விகளை எழுப்புறாரு. அந்த தொகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால கேள்விகளை எழுப்புறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கிட்டத்தட்ட காவிரி விவகாரம், மேகதாது விவகாரங்களில் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில போயிட்டுருக்கிற இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கிற சுச்சுவேஷனில் தமிழர்கள் மீதான இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்பவே கூடுதல் கவனம் பெறுது. இதை தான் வந்து இது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எப்படிலாம் அரசியல் ரீதியாக பேசுகிறாங்க அப்படின்னா, தமிழர்கள் மீதான வெறுப்பை காட்டும் விதமாக இத்தகைய படுகொலை நிகழ்த்தப்பட்டதா அப்படின்னு சொல்லிலாம் கேள்விகள் கேட்குறாங்க. ஏன்னா இதில் சீமான் அவர்கள்லாம் குறிப்பிடுவது போல ஒரு மான் உயிருக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா? ஒருவேளை அவங்க மான் வேட்டையாடியதற்காக சென்றார்கள் அப்படின்னாலும் கூட அதுக்கு இந்த மாதிரி சுடுறது தான் வந்து சுட்டு கொள்வது தான் அதுக்கான தண்டனையா? அது கைது பண்ணி விசாரணை தானே பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சென்சேஷனலான ஒரு விஷயமாக இந்த விஷயம் பார்க்கப்படுது. இதில் முதல்வர் விஜய் அவர்கள் இதில் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இதில் ப்ராப்பர் விசாரணை நடத்தப்படணும், உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பக்கமும் கூட தொகுதி MLA நிதியிலிருந்து ஒரு 10 லட்சம், அரசு தரப்புலேருந்து ஒரு 5 லட்சம் இதெல்லாம் கொடுக்கறதாக தகவல்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளினுடைய தலைவர்களும் இதில் கடும் கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் மோரோவர் தமிழக அரசுக்கும் அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள், உரிய விசாரணை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை இங்கிருந்து தமிழக முதல்வராக அங்கே கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே இருக்கிற கட்சிகள், எதிர்கட்சிகள் எல்லாமே இங்கே இருக்கிற தாவேக அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அண்டு கர்நாடக அரசுக்கு எதிராகவும் கடும் கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படியாக போய்கிட்டு இருக்கிற இந்த தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்க போகிறது, இதில் முரண்பட்ட 2 தகவல்களில் எது உண்மையான தகவல் அப்படிங்கிற விஷயத்தை கண்டறிய வேண்டிய கட்டாயம் தற்போதைய காலகட்டத்தில் எழுந்திருக்கிறது. இதை அந்த மாநில அரசு எப்படி கையாள போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு தமிழக அரசு
எப்படி எதிர்வினை ஆற்றப்போகிறது அப்படிங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு உண்மை வெளிவரணும் அப்படின்னா சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறத தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு வலியுறுத்தலாக வைக்கிறாங்க. அதனை நோக்கி கர்நாடக அரசு நகர்த்துமா இந்த வழக்கை அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதில் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத. அது அப்படி நடக்கும் பொழுது அது தொடர்பான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.